ஒரு நாள் காந்தாரியோட இருப்பிடத்துக்கு வியாச முனிவர் பசியுடனும் தாகத்துடனும் ரொம்ப களைப்பாக வந்தார். அப்படி வந்த வியாச முனிவரை காந்தாரி ரொம்ப மரியாதையை கவனிச்சிட்டான். காந்தாரியோட விருந்தோம்பல்ல வியாச முனிவர் மகிழ்ந்து போனார். நான் உனக்கு ஒரு வரம் தரதா இருக்க, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு வியாசர் காந்தாரியை பார்த்து கேட்டார். காந்தாரியும் தன்னுடைய கணவனான திருதராஷ்டிரனுக்கு இணையான பலம் கொண்ட 100 பிள்ளைகள் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டான். வியாச முனிவரும் அப்படியே ஆகட்டும்னு அந்த வரத்தை கொடுத்தாரு. கொஞ்ச காலம் கழித்து காந்தாரி கருவுற்றா. அந்த கருவை அவ 2 வருஷங்களா தன்னுடைய கருவறையிலேயே தாங்கினான். ஆனாலும் பிள்ளை பிறக்கவே இல்லை. அதனால் அவ ரொம்பவுமே துயரப்பட்டா. அதே நேரத்தில் ரொம்ப கடுமையாக விரதத்தை மேற்கொண்டு காடு மேடாக அலைஞ்சிட்டு இருந்த பாண்டு அங்கே சில மகரிஷிகளை சந்திச்சா. சரி, இவங்களோட சேர்ந்து நாமும் தவம் செஞ்சு பிரம்மலோகத்துக்கு போகலாமே அப்படின்னு பாண்டு நினச்சா. ஆனால் அதுவும் முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, சந்ததி இல்லைன்னா சொர்க்கத்தில் இடம் இல்லையா. பாண்டுவுக்கு தான் வாரிசே இல்லையே. அதனால் அவனால் சொர்க்கத்துக்கும் போக முடியாது. ஆனால் அந்த மகரிஷிகள் என்ன சொன்னாங்கன்னா, சிறந்த குணங்கள் உள்ள புத்திரர்களை நீ அடைய போகிறாய் அப்படின்ட்டு பாண்டுவை வாழ்த்துனாங்க. மானா உருவெடுத்திருந்த முனிவர் நமக்கு சாபம் கொடுத்திருக்காரு. அதனால் நம்மளால் மனைவியரோடு சேர முடியாது. அப்படிப்பட்ட எனக்கு எப்படி பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாண்டு திகைச்சான். மகரிஷிகள் சொன்ன இந்த விஷயத்த பாண்டு குந்திக்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்லாமல் மகப்பேறு இல்லாத சத்திரியர்கள் வம்சம் தொடர்றதுக்காகவோ ராஜ்யபாரத்தை ஏற்கிறதுக்காகவோ மகப்பேறு அடையிறதுக்காக சில விதிவிலக்குகள் உள்ளனன்னு பாண்டு குந்திக்கு எடுத்துரைச்சா. கணவனோட அனுமதியோடு காமத்தை கருதாமல் சந்ததியை விருத்தி செய்யறதுக்காக மட்டும் ஒரு மனைவி ஒரு உத்தம புருஷனை சேர்ந்து மகப்பேறு அடையலாம்னு பாண்டு குந்தியோடு விவாதிச்சா. புத்திர திறனையே இழந்தனா குழந்தைகளை பார்க்கணுன்னு ஆசைப்படுற. அதனால் நீ ஒரு அந்தனர் மூலமாக எனக்கு புத்திர செல்வத்தை தரணும் அப்படின்ட்டு பாண்டு குந்திக்கிட்ட வேண்டுனான். கணவனோட வற்புறுத்தலை குந்தியால் மீற முடியலை. என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்தா. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து கர்ணனை தான் பெற்றெடுத்ததை பற்றி சொல்லாமல் தான் துர்வாச முனிவரால் பெற்ற மந்திரத்தோட சிறப்பை மட்டுமே குந்தி பாண்டுக்கிட்ட சொன்னான். அதை எப்படி சொன்னான்னா, மன்னா, நான் இளமை பருவத்தில் துர்வாச முனிவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சேவையினால் மகிழ்ந்து போன முனிவர் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தாரு. தேவர்களில் யாராச்சும் ஒருத்தரை நான் மனசில் நினச்சி அந்த மந்திரத்தை சொன்னேன்னா அவங்க மூலமாக எனக்கு குழந்தைகள் பிறக்குங்கிறது தான் அந்த வரம். இன்றைக்கி உங்களோட விருப்பத்துக்காக நான் அந்த வரத்தை உபயோகிக்க போகிறேன். நான் இப்போ தேவர்களில் யாரை அழைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு குந்தி பாண்டுக்கிட்ட கேட்டா. குந்தியோட இந்த வார்த்தைகளை கேட்டு பாண்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. உடனே அவன் குந்திக்கிட்ட என்ன சொன்னானா, குந்தி, தர்மதேவனால் பெறப்படுற மகன் நீதி நெறி தவறாமல் ஒழுக்கத்துக்கு அதிபதியாக இருப்பா. அதனால் நீ மனசார தர்மதேவனை நினச்சி அவர் மாதிரியே ஒரு பிள்ளையை எனக்கு பெற்றுக்கொடுன்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு குந்தியும் தர்மதேவனை மனசில் நினச்சி மந்திரத்தை உச்சரித்தான். உடனே தர்மதேவன் குந்திக்கு முன்னாடி தோன்றி அழகான ஒரு மகனை கொடுத்தாரு. அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, இந்த குழந்தை மனிதர்களில் சிறந்தவனாகவும் அறம் சார்ந்தவர்களில் முதன்மையானவனாகவும் வீரமும் பேச்சில் உண்மையும் கொண்டு இந்த பூமியை ஆழ்வான். பாண்டுவின் முதல் குழந்தை யுதிஷ்டிரன் என்ற பெயரால் அறியப்படுவான்னு சொல்லுச்சு. அப்பத்தா குந்தி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெத்தெடுத்துட்டாங்கிற செய்தி காந்தாரியோட காதுகளுக்கு எட்டுச்சு. அடடா, நம்ம 2 வருஷமாக வயிற்றில் கருவை சுமந்துட்டு இருக்கோம். அது இன்னும் வெளியே வந்த பாடில்லை. அதுக்குள்ளே குந்தி முதல் வாரிசை பெத்தெடுத்துட்டாளே அப்படின்ட்டு பொறுமை இழந்து என்ன பண்ணுனானா, அவளோட வயிற்றில் பலமாக ஓங்கி அவளை அடிச்சிட்டான். அப்படி அடித்ததுனால காந்தாரியோட வயிற்றிலிருந்து 2 வருடங்கள் வளர்ச்சி கண்டிருந்த ஒரு சதை பிண்டம் வந்து வெளியே விழுந்துச்சு. தம்முடைய ஆன்ம பலத்தால் என்ன நடக்குதுங்கிறத வியாசர் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அங்கே வந்தார். அந்த சதை பிண்டத்தை பார்த்தாரு. காந்தாரி, நீ என்ன காரியம் செஞ்சிட்ட அப்படின்னு அவளை பார்த்து கேட்டார். குந்தி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெத்தெடுத்திருக்காங்கிற செய்தியை கேட்டதும் துயரம் தாழாமல் நானே என்னுடைய வயிற்றில் ஓங்கி அடிச்சிட்டேன். நீங்கள் எனக்கு 100 மகன்கள் பிறப்பார்கள்ன்ட்டு வரம் கொடுத்துருக்கீங்க.
ஆனால் 100 மகன்களுக்கு பதிலாக ஒரு சதை பிண்டம் தானே இப்போ வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு காந்தாரி வியாசரை பார்த்து கேட்டான். அப்போ வியாசர் என்ன சொன்னாருன்னா, 100 குடங்களில் தூய்மையான நெய்யை எடுத்துகிட்டு வர சொன்னார். அப்படியே கொண்டு வரப்பட்டுச்சு. காந்தாரியோட வயிற்றிலிருந்து விழுந்த அந்த சதைப்பிண்டம் 101 கூறுகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு சதைப்பிண்டமாக எடுத்து நெய் இருக்கிற ஒவ்வொரு பானைக்குள்ளேயும் போட்டு அதை மறைவான ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சாங்க. 101வது பிண்டம் மட்டும் தனியாக வச்சு பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்படி சதைப்பிண்டத்தை துண்டுகளாக்கி பானையில் அடைச்சாங்கல்ல, அதிலிருந்து குறித்த நேரத்தில் முதலாக துரியோதனன் பிறந்தான். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் பார்த்தோன்னா குந்தியுடைய மகனான யுதிஷ்டன் தான் மூத்தவனாக இருந்தான். அதே நேரத்தில் பாண்டு குந்தியை பார்த்து, க்ஷத்ரியர்கள்னா பலமிக்கவர்களாக இருக்கணும், அதனால் பலம் பொருந்திய மகன் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டான். உடனே குந்தி என்ன பண்ணுறா, மனசில் வாயுதேவனை நினச்சி அந்த மந்திரத்தை உச்சரித்தா. வாயுதேவன் குந்திக்கு முன்னாடி தோன்றி பலம் பொருந்திய ஒரு மகனை கொடுத்தாரு. அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, இந்த குழந்தை பெரும் பலசாலியாக இருப்பான், இவன் பீமன் என்று அறியப்படுவான் அப்படின்னு. துரியோதனன் எந்த நாளில் பிறந்தானோ அதே நாளில் தான் பெரிய வீரனான பீமனும் பிறந்திருந்தான். துரியோதனன் பிறந்த உடனே என்ன பண்ணினானா, கழுத மாதிரி கத்திட்டே அழத் தொடங்கினான். அந்த சத்தத்தை கேட்ட கழுதைகளோ கழுகுகளோ ஓநாய்களோ காகங்களோ அவங்களோட அலறல்களை தொடர்ச்சியாக எழுப்பிச்சு. பயங்கரமாக காற்று வீச தொடங்குச்சு. நிறைய இடங்களில் தீ பற்றி எரிஞ்சுது. இதை பார்த்துட்டு திருதராஷ்டிரன் ரொம்பவுமே கவலைப்பட்டான். உடனே அவன் பீஷ்மர், விதுரர் மற்றும் சில பெரியவர்களை எல்லாம் அழைச்சு, இந்த அபசகுனங்கள் எனக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது, இந்த நிகழ்வுகளோட அர்த்தம்தான் என்ன அப்படின்னு கேட்டான். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பயங்கரமான சத்தங்கள் எல்லாம் இந்த மகன் குலநாசத்துக்கு காரணமானவன்கிறதான் காட்டுது. இவனோட கண்கள் ரொம்பவுமே சிவந்திருக்கு. தன்னோட குலத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சக்திரியர்களுக்குமே இவனால் அழிவு தான் உண்டாகும். இவனை இழந்து விடுவது மட்டும்தான் இதுக்கான ஒரே பரிகாரம். இவனை காப்பாற்றி வளர்ப்பதால் தீமை மட்டும்தான் ஏற்படும். ஒரு குலத்தோட நன்மைக்காக ஒருத்தனை விட வேண்டியிருந்தால் விடணும். ஒரு கிராமத்தோட நன்மைக்காக ஒரு குடும்பத்தை விட வேண்டியிருந்தால் விடணும். ஒரு தேசத்துக்காக ஒரு கிராமத்தை விட வேண்டியிருந்தால் அதையும் விட்டுத்தான் ஆகணும். தன்னோட ஆத்மாவுக்காக இந்த பூமியையே விட வேண்டி இருந்தாலும் விட்டுத்தான் ஆகணும். அதனால் இந்த மகனை விட்டு விடுவது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தந்தை தன்னோட மகனை விடுவானா? பிள்ளை பாசத்தை காரணங்காட்டி திருதராஷ்டிரன் இந்த யோசனையை ஏற்றுக்கலை. அவங்க சொன்ன அறிவுரையையும் ஏற்றுக்கலை. அதுக்கப்புறமா 1 மாத காலத்துக்குள்ள மொத்தமாக 100 மகன்களும் 1 மகளும் திருதராஷ்டிரனுக்கு பிறந்தாங்க. பீமன் பிறந்ததுக்கப்புறமா பாண்டு குந்திக்கிட்ட என்ன சொன்னானா, குந்தி, எனக்கு இந்த உலகமே புகழற மாதிரி ஒரு மகன் பிறக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, இந்திரனை நோக்கி நோன்பிருந்து அதுக்கப்புறமா அந்த மந்திரத்தை உச்சரித்து இந்திரன் மாதிரியே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடுன்னு கேட்டா. குந்தியும் இதுக்கு சம்மதிச்சு 1 வருட காலம் இந்திரனுக்காக நோன்பிருந்து இந்திரனை மனசில் நினச்சி அந்த மந்திரத்தை உச்சரித்தா. இந்திரன் அவளுக்கு முன்னாடி தோன்றி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அப்போ ஒரு அசரீரி கேட்டுச்சு, இந்த குழந்தை மிகுந்த திறமையுடையவனாகவும் சாதனை புரிபவனாகவும் பெரும் புகழையும் அடைவான், இவன் அர்ஜுனன் என்ற பெயரோடு அறியப்படுவான்னு அந்த அசரீரி சொல்லுச்சு. திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைகள் பிறந்த செய்தி பாண்டுவுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. இதை அறிந்ததும் பாண்டுவும் அவனுடைய மனைவிமார்களும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பாண்டுவுடைய 2வது மனைவியான மாத்ரிக்கு மட்டும் மனசில் ஒரு கலக்கம் இருந்துச்சு. மாத்ரி பாண்டுக்கிட்ட போயிட்டு, மன்னவரே, காந்தாரி 100 பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டா, குந்தியும் உங்களுக்கு மகன்களை பெற்று கொடுத்துட்டா, ஆனால் என்னால் தான் உங்களுக்கு புத்திர பேரே கிடைக்கலையே, இதை நினச்சி நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன்னு சொன்னான். உடனே பாண்டு குந்திக்கிட்ட போயிட்டு, தன்னால் குழந்தை பெற்றுக்க முடியலையேங்கிறத நினச்சி மாத்ரி ரொம்பவுமே வருத்தப்படுறா, அவளுக்கு நீ தான் உதவணும்னு சொன்னான். குந்தி மாத்ரியை கூப்பிட்டா. மாத்ரி, நீ உன்னோட மனசில் தேவர்கள் யாராச்சும் நினச்சிட்டு நான் சொல்லுற மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி அந்த மந்திரத்தை மாத்ரிக்கு சொல்லி கொடுத்தா. குந்தி சொன்ன மாதிரியே மாத்ரி அவளோட மனசில் அஸ்வினி இரட்டையர்களை நினச்சி மந்திரத்தை உச்சரித்தா.
அஸ்வினி இரட்டையர்கள் மாத்திரைக்கு முன்னாடி தோன்றி நகுலன் சகாதேவன்கிற இரட்டை குழந்தைகளை கொடுத்தாங்க. அப்போ ஒரு அசரீரி ஒலிச்சுது. இந்த குழந்தைகள் அழகிலும் வலிமையிலும் சக்தியிலும் ஒப்பற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நகுலன் சகாதேவன் என்னும் பெயரோடு அன்போடு அழைக்கப்படுவார்கள்னு அந்த அசரீரி சொல்லுச்சு. இப்படியா பாண்டுவோட 5 மகன்களான பாண்டவர்களும் திருதராஷ்டிரனுடைய 100 மகன்களான துரியோதனாதிகளும் மற்றும் ஒரு மகளும் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வந்தாங்க.